நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். நலன் குமாரசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த 2013 வெளிவந்த சூதுகோபம் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். அதோட ஜேர்னல் மாதிரி சின்ன ஹிண்ட்டுமே கொடுத்து அதிலே பாட்டு எடுத்திருக்காங்க. எஸ்ஏ அர்ஜுன் அவருடைய இயக்கத்தில் மெர்ச்சி சிவா, கருணாகரன், யோகி ஜிபி, அருள்தாஸ், ராதாரவி இவங்க போன்ற ஏகப்பட்ட காமெடி நட்சத்திர படங்கள் நடித்து வெளிவந்த படம் தான் சூதுகோபம் 2. சூதுகோபம் 2 படம் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கடைசியில் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சூதுகோபம் பார்ட் 1 2013 எடுத்த மாதிரியே எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஜேர்னலில் எடுக்கணுன்றதுக்காக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, சின்ன அதாவது லைஃபுக்கு தேவையான காசு பண்ணுறதுக்காக சின்ன கிட்னாப்பிங் இந்த மாதிரி சேசிங்லாம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க ஒரு கும்பலான நம்ம ஹீரோ கும்பலும் என்னதான் பண்ணாலும் ஆட்சிக்கு நிற்கணும் அப்படின்னு ஒரு ஊழல்வாதியான அரசியல்வாதி அவர் காசு சம்பாரித்து ஆட்சிக்கு பிடிச்சணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நிற்கிற அரசியல்வாதி. இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் சந்திக்கும் போது இவங்க மத்தியில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு காமெடியான ஜேர்னலை நம்ம டேரக்டர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது பெஸ்ட்டாகவும் கொடுத்துருக்காரா இல்லைன்றது தான் பார்ப்போம். இந்த படத்தில் மைனஸாக எனக்கு தென்பட்டது சூதுகோபம் அளவுக்கு எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது நலன் குமாரசாமி 2013 எடுத்தப்பட்ட படங்கள் ஒரு முதல்ல ஆக்ஷன் காமெடி மூவியில் ஒரு இந்த மாதிரி ஜேர்னலில் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் வந்த படம் அதுதான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கிட்னாப்பிங் சீன்லேயே கிட்னாப் பண்ணுற பொண்ணு ஹீரோவை போட்டு அடி நடிக்கும் விஜய் சேதுபதியை ஃபஸ்ட் பார்ட்டில். அடுத்த சீனே மாசா தேட்டரில் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னாப்பிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி ஜேர்னலில் சூப்பராக நம்ம நலன் குமாரசாமி கொடுத்துருப்பாரு. அந்த படத்தில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பும் சரி, அதில் இருக்க ஹீரோயின் நடிப்பும் சரி. இந்த படத்தில் உங்களுடைய நடிப்பு எஸ்எஸ் அர்ஜுனோட நடிப்பு இயக்கத்தில் வந்த படம்னால கொஞ்சம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது சூதுகோபம் 2 அப்படின்றது காட்டுக்காகவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மெர்ச்சி சிவா விஜய் சேதுபதி அளவுக்கு கொடுக்காட்டாலும் தன்னுடைய லைஃப் ஸ்டைலில் தன்னுடைய பாடி லாங்குவேஜில் தனக்கான படங்களில் எப்படி காமெடி பண்ணுவாரோ அதே ஜேர்னலில் இந்த படத்துலையும் காமெடி பண்ணிக்காரு. அது சில இடத்துல ஒரு கூட்டாக இருக்குது, பல இடத்துல பல்ப் வாங்கின மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய கண்ணுக்கு மட்டும் தெரிகிற ஹீரோயினியும் தனக்கு கண்ணுக்கு மட்டும் தெரிகிற ஹீரோயினி குண்டுபட்டு அடிபட்ட மாதிரி ஆஸ்பத்திரியில் காட்டுற காட்சிகளும் இந்த மாதிரி காமெடிகளாக ரசிக்கும்படியாக இருக்கிறது. சில இடத்துல கடுப்பிடிக்க முடியாது இருந்துச்சு. சில இடத்துல பல இடத்துல காட்சிகள் காமெடியை மட்டும் கொண்டு வராமல் காட்சிகளாகவே ஒருமணிக்க ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் உள்ள சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஜென்ரல் காட்சி, நார்மல் காட்சி மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்காங்க. இதில் டேரக்டர் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் விறுவிறுப்பு பண்ணியிருந்திருக்கலாம். படத்தில் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். எம்எஸ் பாஸ்கருடைய நடிப்பு சொல்லலாம், ராதாரவியோட நடிப்பு சொல்லலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிப்பு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு ஹர்ஷா சித்தன் அவங்க அந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக அவங்க நடிச்சிருக்க மாதிரி இவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. அந்த மாதிரி ஜேர்னலில் இந்த படத்தில் கான்செப்ட் கொண்டு இருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு கொடுத்த ஆள் கேரக்டர் சூப்பராக பிரபாதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க எங்கேயுமே சொதப்பலை. வழக்கம் போல் விஜய் சேதுபதி இல்லாதது ஆடியன்ஸுக்கு மத்தியில் கொஞ்சம் ஜர்க்காக இருந்துச்சு. ஏன்னா பார்ட் 2 படம் எடுத்தாலுமே அவர் இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி 13 எடுத்த படம் கிட்டத்தட்ட 2024 கிட்டத்தட்ட 10 வருஷம் தாண்டி இந்த படம் வருது. 11 வருஷத்தில் இந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த ஜேர்னலில் ஆடியன்ஸில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட் லுக் வந்தப்போ எல்லாரும் வெறுத்துட்டாங்க. மெர்ச்சி சிவாவா படம் எப்பயுமே ஃப்ளாப்பாக தான் போகுது அப்படின்னு சொல்லி. தமிழ் சினிமாவில் விரலுட்டுன்ற அளவுக்கு தான் பார்ட் 2 படங்கள் ஹிட் ஆகிருக்கு. மற்றபடி பார்ட் 2 படங்கள்னாவே ஃப்ளாப் தான் முக்கால்வாசி தமிழ் சினிமாவில் எடுத்ததில் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தருவேன். இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. காமெடியில் காமெடின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் காமெடி பண்ணுற சீன்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆக்ஷன் சீனும் இந்த த்ரில்லர் ஹாரர் இந்த ஜேர்னலில் பண்ணுறதெல்லாம் ஈஸியாகவே பண்ணிடலாம். காமெடி பண்ணி ஜென்ரல் ஆடியன்ஸை சிரிக்கவும் வைக்கணும். இந்த படத்தில் இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா கார் சீன்ஸ் அந்த இதெல்லாம் சிஜி பண்ணது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சிஜி பண்ணதாக தெளிவாக தெரியுது. அது சிஜி ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மேபி லோ பட்ஜெட் பண்ணனால பட்ஜெட்டை அதுக்கு தகுந்த மாதிரி ஒதுக்காமல் விட்டாங்கனால இந்த சிஜி ஒர்க் பண்ணது அங்கங்கே லேக் ஆன மாதிரி தெரியுது. பை த வே இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்கள் இந்த விடைபெறுது உங்கள் ஆக்கியவரும். பை வியூவர்ஸ்.